பாருலகம் போற்றும் பெண்களின் திறமை இன்றைய காலம் மட்டுமல்லாது அன்றைய காலம் தொட்டே சிறப்புற்று விளங்கியது. அன்றைய கால பெண்கள் அறிவில் சிறந்தவர்களாகவும் புலமை வாய்ந்த புலவர்களாகவும் அரசர்களுக்கே அறிவுரை கூறி வழிநடத்தும் திறமை படைத்தவர்களாகவும் விளங்கினர். அதற்கு சான்றான ஒரு சரித்திர நிகழ்வை சமர்ப்பிக்கிறோம். காட்சி 1. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார், அமைச்சர். நாட்டு மக்கள் நலனே நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சியை வணக்கம். ஔவையே, வாருங்கள் வாருங்கள், வணக்கம். ஊர் ஊராக சென்று வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கே சென்றிருந்தாய்? இன்று நாம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கனியை பறித்தேன். இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. அதியமான் நெல்லிக்கனியை ஔவையாரிடம் தருகிறார். ஔவையார் அதை வாயிலிட்டு சுவைக்கிறார். அடடா, என்ன சுவை, என்ன சுவை, என்ன கனி இது? கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். ஒரு மலை உச்சியில் இருந்த கருநெல்லி மரத்தில் இக்கனி பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு நமது அரசரே முயன்று மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தார். அது மட்டுமன்று, இக்கனியை உண்பவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவர். அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உன்னையே உண்ண வைத்திருப்பேனே. என்னை போன்ற அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் இந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களையே உண்ண செய்தேன். அதியமானே, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருக செய்கிறது. நீ பல்லாண்டு வாழ்க. காட்சி 2. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார். அதியமானே, இன்று உன் முகத்தில் கவலையின் இருள் சூழ்ந்திருப்பதன் காரணம் என்னவோ? இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் என்பது தங்கள் அறிந்ததுதானே. அவன் இப்போது நம்மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்து விட்டானாம். நம் தலைக்கு மேல் போர் மேகம் சூழ்ந்து விட்டன. அதியமான் நெடுமான் அஞ்சியை, உன் பெயரில்தான் அஞ்சி என்ற சொல் இருக்கிறதே அன்றி நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதில்லையே. போர் உனக்கு புதிதா என்ன? போர் எனக்கு புதிதும் அன்று. நான் போரை கண்டு அஞ்சுவோனும் அல்லேன். ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு? நீர்நிலையில் படுத்திருக்கும் யானையானது தன் மீது ஈறி குதித்தும் தந்தங்களை கழுவியும் விளையாடும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும். அதுபோல நீயும் எம்மை போன்ற புலவர்களிடம் அன்பு காட்டி காட்சிக்கு எளியவனாக விளங்குகிறாய். அதே யானை போர்க்களத்தில் பகைவரின் படையை வெருண்டோட செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய். அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா? தமிழ் அறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாது அன்று. ஆனால் ஒவ்வொரு போர் வெற்றிக்கும் பின்னால் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவோ அழிவுகள். தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தந்தைகள் என எத்தனையோ பெயரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கும் பின்னால் மறைந்திருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன? அன்பிற்சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிந்தது. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்திற்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன். ஔவையார் செல்கிறார். அதியமான் திகைத்து நிற்கிறார். காட்சி 3. இடம் தொண்டைமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமான், ஔவையார், படைத்தலைவர். அரசே வாழ்க. சற்று முன்தான் நமது ஒற்றரிடமிருந்து செய்தி வந்துள்ளது. அதியமான் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளாராம். என்ன, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா? ஆம் அரசே, அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டே இருக்கிறாராம்.
வரட்டும் வரட்டும், அஞ்சியிடமிருந்து தூது வரும். அவ்வை நம் போர் கருவிகளை பெருக்கினை கண்டு அஞ்சி ஓடப் போகிறார் பாருங்கள். அதோ ஔவையாரே வந்து விட்டார். ஔவையார் வருகிறார். அருந்தமிழ் புலவரான ஔவையே, வருக வருக. என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை நினைக்கும் பொழுது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கலை கொட்டிலை பார்த்து வரலாம், வாருங்களேன். போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? எத்துணை பெரிய படை வலிமை உடைய அரசரோடு உங்கள் அதியமான் மோத போகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா? அதையும் தான் பார்ப்போம், வா. காட்சி 4. இடம் படைக்கல கொட்டில். நாடக மாந்தார்கள். தொண்டைமான் ஔவையார். என் படைக்கருவிகளை பாருங்கள் ஔவையாரே. இவ்வளவு பெரிய படைக்கல கொட்டிலை இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆமாம், வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை. பார்க்கும்போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமின்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது. எல்லா கருவிகளும் புத்தம் புதியனவாக நெய் பூச பெற்று மாலையும் மயில் தோகைகளும் அணிவிக்கப்பட்டு எழிலாக காட்சியளிக்கின்றன. உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன். அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதனால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த குருதி கரைகளுடன் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடைக்கின்றன. தொண்டைமானின் முகம் சுருங்குகிறது. தொண்டைமானி, ஏன் உன் முகம் மாறிவிட்டது? உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன. என்ன குழப்பம்? என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்ட என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்து விட்டது. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் வெளியும் கிடைக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. என்னிடம் கருவிகள் தான் மிகுதியாக உள்ளன. நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை. அதனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை புரிந்து கொண்டேன். அருமை அருமை. நான் கூறியதின் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். ஆம், என் கண்களை திறந்த தாயே, போரை கைவிட்டு விடலாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள். மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். நான் சென்று வருகிறேன்.